ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது பைனாப்பிள் கேசரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் ரவை, 1.5 கப் சர்க்கரை, 1/2 கப் நெய், 1/4 கப் அளவுக்கு எண்ணெய். வேற ஒரு கிண்ணம் எடுத்துட்டு அதில் இந்த நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பைனாப்பிளை க்ளீன் பண்ணி கட் பண்ணி 1 கப் அளவுக்கு நீங்கள் பைனாப்பிள் ரெடி பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுட்டு நம்ம நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதுலேருந்து 3 டேபிள் ஸ்பூன் இப்போ இதில் ஊற்ற போகிறோம். இந்த எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆன அப்புறமா 15 to 20 முந்திரியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடு தள்ளிட்டு 20 திராட்சையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது பல்ஜார் அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ரெண்டுமே நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்ச பைனாப்பிளை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பைனாப்பிள் 1.5 கப் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணணும். 3 மினிட்ஸ்க்கு இது பாயில் ஆகட்டும். சைமல்டேனியஸாக இன்னொரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த ஆயிலிருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ரவை நம்ம எடுத்து வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்த அப்புறமா நம்ம பாயில் பண்ண விட்ட அந்த பைனாப்பிள் வாட்டரோடு சேர்ந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கட்டி விழாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருந்தோம், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபுட் கலர் தேவையோ அதை இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ஆயிலில் பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த முந்திரியும் திராட்சையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி சாஃப்டாக டேஸ்ட்டாக பைனாப்பிள் கேசரி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.